வெல்கம் டு நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு கொத்தமல்லி தழை வச்சு கீரை அதை வச்சு இன்னைக்கு வடை செய்ய போகிறோம். நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி எடுத்துக்கணும். கொத்தமல்லியை நல்லா ஒரு 2 தடவை நல்லா பொடியாக அரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா மண்ணெல்லாம் போகிற வரையிலும் நல்லா அலசி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதில் எள்ளு, வெள்ளை எல்லாம் கருப்பு எல்லாம் எதோ போட்டுக்கலாம். வெள்ளை நான் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பிடிச்ச பொடி இருக்குது. இது இருந்ததுனால இதில் வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. இதில் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமேல் மாவு கலப்போம், அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல கலந்துக்கலாம். இப்போதைக்கு உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இதில் கலக்கிறதுக்கு பச்சை மிளகாய் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும். நான் இந்த இதுக்கு 2 சின்ன பச்சை மிளகாய் 2, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம். இதை 1-2மா மிக்சியில் அரைச்சி இதில் கலந்துக்கணும். இதை அரைச்சி இதில் போடுறோம். அரைச்சாச்சு. இப்போ இந்த பொடியெல்லாம் இந்த கொத்தமல்லியில் கலந்துக்கலாம். கொஞ்சமாக போட்டதுனால இப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பிசைஞ்சுக்கலாம். இந்த உப்பு எல்லா பக்கமும் கலக்கும். கொஞ்சம் சத்தம். இப்போ இதில் கடலை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். அரிசி மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 4 ஸ்பூன் போடணும். அது கடலை மாவு 2 பங்கு, அரிசி மாவு 1 பங்கு. இப்போ 4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதில் பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சுக்கிட்டு உப்பை பார்த்துக்குங்க. இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். வடைக்கு பிசைகிறாப்புலையே கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி இருக்காப்புல இருக்கு. இன்னும் 1 ஸ்பூன் கடலை மாவு கலந்துங்க. போதும். இப்போ சரியா இருக்கு. நல்லா கெட்டி பதத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி லேசாக தெளிச்சுக்கலாம். இதுவே தான் சரியா இருக்கு. இப்போ அடுப்புல தண்ணி, இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதை ஒரு நீட்டமா செஞ்சு ரோல் மாதிரி செஞ்சு அதை ஆவியில 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு சும்மா இந்த ஃப்ரை, இந்த தோசை சுடுறாப்புல அது மாதிரி செஞ்சு ட்ரை ஃப்ரை எண்ணெய் ஊற்றி இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி உருட்டிக்கலாம். நல்லா நிறைய மாவு பேசினோம்னா 2-3 செஞ்சுக்கலாம். இதை கூட சின்ன சின்னதாக 2 போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஆவியில் 10 நிமிஷம் இந்த மாவெல்லாம் வேகிறதுக்கலாம். மாவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய், நல்லா நம்ம சைஸு, நம்ம வேணுங்கிற சைஸு, பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், மீடியம் சைஸாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வடை உடம்புக்கும் இது நல்லது. இந்த இட்லி தட்டில் இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு தெரியுதுங்களா, இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருச்சு. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம்.
10-12 நிமிஷமே ஆயிடுச்சு. நல்லாவே வேக வச்சிடலாம். அரிசி தான், அரிசி மாவும் கடல மாவும் நல்லா இருக்கும். பாருங்க, இப்படி விட்டு பார்த்தா நமக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாவு இருக்கிறதும் வெந்ததும் நல்லா வித்தியாசம் தெரியும். அதில் குத்தி தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இது சின்ன சின்ன ஸ்லைஸாக அறுத்துக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரிய முடிஞ்சா அரிஞ்சிடலாம். கொஞ்சம் சூட்டில் அரிஞ்சோம்னா உடஞ்சி உடஞ்சி வர்றாப்புல இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா சொல்லு அரிக்கரண்டி வேணும்னா ரோல் பண்ணி அதை ஆறுனதுக்கு அப்புறமேலு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை 1 நிமிஷம் பண்ணி எடுத்து வச்சு சாஸ் தொட்டு சட்னி தொட்டு சாப்பிட வேண்டியது தான். இதில் தெரியுதா இது? சும்மாவும் சாப்பிடலாம்ல? சும்மா ஆவியில வச்சு சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப எண்ணெய் வேணாம்னு நினைச்சோம்னா தோசை கல்லையும் போட்டு சாப்பிட்டு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சாசு தேங்காய் சட்னி இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். புது விதமான நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு இது சைடில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆவியில் நல்லா வெந்து தொட்டு இது சும்மா கிறிஸ்பாக இருந்தால் போதும். பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்கிடுங்க. பாய்.